அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு கர்மா வினை எப்படி இருக்கு? அவங்களுக்கும் ஏதாவது பரிகாரங்கள், கோவில்கள்லாம் இருக்கா? சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம். லாபம், ஆதாயம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்தினோட ஒரு லக்கி ராசி அப்படின்னு தான் பொதுவாவே ஜோதிடத்தில சொல்றது உண்டு. ஆனா, அந்த லக்கிக்கு பின்னாடி இருக்க பெரிய கஷ்டம் அப்படின்றது நெறைய இருக்கு. என்ன அப்படின்னா, வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவா புரிய வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டா இருப்போம். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம், சூழ்நிலைகளுக்கு ஏத்தா மாரி நம்ம மாறி தான் ஆகணும். பொதுவா கும்பம்க்கு மட்டும் அந்த கேரக்டர் இருக்காது. சுய ஜாதகத்துல சனி எக்ஸலன்ட்டா இருக்கான் அப்டின்னா, வாக்குஸ்தானத்துல சனி இருக்கான் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குடும்பத்துல கும்மி அடிப்பான் அது வேற. அ ஆனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர் இந்த கும்பம் வந்து வீட்ட விட்டு செப்பரேட் ஆகக்கூடிய சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல படிக்கிறது, ம். குடும்பத்தினோட அரவணைப்பு இல்லாம இருக்கிறது, குடும்பம் இருந்தும் இல்லாத மாதிரி, ஆமா. மனைவி இருந்தும் குழந்தைங்க இருந்தும் இல்லாத மாரி ஏதோ ஒரு இதுக்காக நீங்களும் ஜாதகம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்க தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி, நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்க ஜாதகத்த நீங்க பார்த்துக்கலாம். உங்க ஃபேமிலி ஜாதகத்த நீங்க பார்த்துக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன் என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பா. எப்பயுமே நான் அப்படிதான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மள புகழும் போது நம்ம பெருசா வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேல மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்றவங்க சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவா பேசும்போது தான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா, இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன? அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதான் மேடம் செய்யுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்களா பொறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்தில நல்லதும், கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனால தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ! பூர்வ ஜென்மத்தில நான் என்ன கெட்டது செஞ்சேன்? அந்த கெட்டதுக்கான பலன நான் இந்த ஜென்மத்தில அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? பூர்வ ஜென்மத்தில நான் என்ன நல்லது செஞ்சேன்? அந்த நல்லதுக்கான பலன இந்த காலகட்டத்தில அனுபவிச்சாகணும். உதாரணம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு. இன்றைய பதிவுல நம்ம ராசிய பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம். இந்த மிருகன் சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம் தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா. தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அடிக்கடிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்திலயும் வர்றது உண்டு, மிதுனத்திலயும் வர்றது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம் அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு கர்மா வினை எப்படி இருக்கு? அவங்களுக்கும் ஏதாவது பரிகாரங்கள் கோவில்கள்லாம் இருக்கா? சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம் லாபம் ஆதாயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தினோட ஒரு லக்கி ராசி அப்படின்னு தான் பொதுவாகவே ஜோதிடத்துல சொல்றது உண்டு. ஆனா அந்த லக்கிக்கு பின்னாடி இருக்க பெரிய கஷ்டம் அப்படின்றது நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா முழுமையாவே தன்னோட கர்ம வினைகளை கழிப்பதற்காகவே இந்த பூமியில பிறந்த ஒரு உன்னதமான ராசின்னா அது கும்பம் தான். மொத்தம் கர்மிக் எஃபெக்ட் தான்ப்பா. மொத்தத்தையும் நான் கழிச்சுடுவேன். கழிச்சுட்டு ஆன்மாவை பரிசுத்த ஆன்மாவா மாத்த போறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மேடம் மகரத்துல பிறக்கிறது, கும்பத்துல பிறக்கிறது, சனியினோட நட்சத்திரத்துல பிறக்கிறது, சனி வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே இருப்பான், லக்னத்திலே வச்சு பிறக்கிறது, சனி தசையை முழுசும் அனுபவிக்கிறது, இதெல்லாம் கர்மா வந்து முழுசும் நல்லிஃபை ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாமே முழுசும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினைகளை அவன் கழிச்சுட்டு போயிடுவான். திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், திருப்பி நம்ம சேர்த்துப்போம். தேவையில்லாத குணாதிசயங்களால ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாலே ரொம்ப தெளிஞ்ச நீரோட போல நம்ம மனசு வந்துடும் மேடம். வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவா புரிய வச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப ஹானஸ்டா இருப்போம். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிதான் ஆகணும். உலகமே ஒரு நாடக மேடை. அதுல நீயும் ஒரு காலத்துல இல்ல ஒரு காலத்துல நடிச்சுதான் ஆகணும். நீ நடி, மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது எந்த காலகட்டத்திலயும் உன்னோட நடிப்பு. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீயா இரு, ஏன் நடிக்கிற? நடிக்கல வேணாம். அப்படி நடிச்சுதான் உனக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா உன்னோட ஒரிஜினாலிட்டியை விட்டு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது உனக்கு வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீ வா. அப்பதான் உனக்கு கர்மிக் எஃபெக்ட்ன்றதே இருக்காது. ஆனா இப்படி எல்லாம் வாழ முடியாது. நாங்க வந்து சுய தொழில இருக்கோம், நாங்க வாழ்ந்துக்கலாம். ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க என்ன பண்ண முடியும்? வாழ முடியாது. ஆனா நீயா இரு. உன்னோட ஒரிஜினாலிட்டி எப்பயுமே யாருக்காகவும் விடாது. கும்பம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். என்னோட ஒரிஜினாலிட்டி எப்பயுமே நான் யாருக்காக கூட மாட்டேன். பொதுவா கும்பமுக்கு மட்டும் அந்த கேரக்டர் இருக்காது. சுய ஜாதகத்துல சனி எக்ஸலண்டா இருக்கான் அப்படின்னா வாக்குஸ்தானத்துல சனி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குடும்பத்துல கும்மி அடிப்பான், அது வேற. ஆனா பேசுறது ரொம்ப கரெக்டா தான் பேசுவேன்.
யாருக்காகவும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன். ஐம் ஆல்வேஸ் ஆனஸ்ட். உனக்கு என்ன பிடிக்கலையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்துவம் நிறைந்த பர்சனாலிட்டிஸ் இந்த கும்பம் அப்படின்னு சொல்லலாம். முன் ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராரம்ப கர்மா அப்படிம்பாங்க. ஆக்சுவலி அது எதனால் வரும் அந்த கர்மா அப்படின்னா, முழுக்க முழுக்க தீய வினைகள் நம்ம லைஃப்ல செஞ்சிருப்போம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் கும்பமும் பிறப்போம். ஆனா அடுத்த ஜென்மத்துல ரொம்ப நல்லவங்களா பிறந்திருப்போம். கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பெருசா யாரையும் ஏமாத்த தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது. யாராவது இப்ப நீங்க கும்பம்னு வச்சுக்கோங்க மேடம், நான் உங்களை நம்பினேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பொதுவா ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நிறைய ரகசியங்கள் நிறைந்த ராசி கும்பம். நீ ரகசியத்தை சொன்னா காப்பாற்றக்கூடிய ராசி கும்பம். பெருசா யாரையும் கெடுக்க தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை முழுசும் அனுபவிச்சுடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா சனியினோட ராசியில பிறக்குறாங்க. அதுக்கும் மேல இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய குடும்பத்துல பிறந்தாலும் சுயம்பு தான் இவங்க. நான் என்னால வந்து டெவலப் ஆனேன், நான் என்னால பெரிய ஆளான, நான் இன்னைக்கு இருக்கிறது என்னாலதான், சப்போர்ட் இல்லாம நான் தனி பர்சன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். சுயம்பு, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சுயம்பு. நானே தான் என்ன ஆளாக்கிக்கினேன் அப்படின்ற விஷயம். கண்ணாடி முன்னாடி போய் நின்று எனக்கு இந்த அஜித் சார் டைலாக் ஒன்று சொல்ல பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன நானா வந்து பாத்தீங்கன்னா ஆளாக்கிக்கினேன். அதுதான் கும்பம். இவங்க அந்த டைலாக் அழகா சொல்லலாம். அதுக்கான ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒய்ஃப் அண்ட் வெல்த் கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கு. மனைவி காம்ப்ரமைஸ், வசதி வாய்ப்பு எல்லாம் நான் போராடி போராடி என்னோட வசதி வாய்ப்பு கொண்டு வந்தேன். ஏன்னா மேடம் இவங்களுக்கு 4 மற்றும் 9க்கு அதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருக்கான். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும், பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்ட கிரகம். ஆனா 9ஆம் பாவம் அப்படின்றது பாதகஸ்தானம். அப்ப மனைவினால சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கு மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கும்பம் வந்து வீட்டை விட்டு செப்பரேட் ஆகக்கூடிய, சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல படிக்கிறது, குடும்பத்தினோட அரவணைப்பு இல்லாம இருக்கிறது, குடும்பம் இருந்தும் இல்லாத மாதிரி, மனைவி இருந்தும் குழந்தைங்க இருந்தும் இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு இதுக்காக, அதாவது நான் அஃபிஷியலி பிசினஸ் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுல இருக்க, இப்படி ஏதோ ஒண்ணு மனைவியினோட ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க நாங்க வந்து எங்க மனைவி தான் எங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கும்பராசி தான். ஹஸ்பண்ட் அப்படியே வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட சும்மா தான் இருக்காரு. அவங்க தான் ஆளுமை, அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, பெரிய ஆள் இன்னைக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், அந்த ஆளுமை அப்படின்றதுக்கு அங்கீகாரம் அப்படின்றது சொசைட்டில உங்களுக்கு கொஞ்சம் டிலேடாக தான் கிடைக்கும். தாமதமான அங்கீகாரம். எத்தனையோ பெரிய பெரிய அந்த உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமாக இருப்பாங்க. அவங்களோட அங்கீகாரத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அவங்களோட ஒரு பெரிய எஃபர்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடச்சிருக்கும். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய விஷயம் அவங்க சாதிக்க முடியும். ஆனால் குடும்பத்தை அவங்களால பெருசாக வந்து எல்லாத்தையும் வெளியே நான் சாதிச்சிட்டேன்ப்பா, வீட்டில் வந்து என் பொண்டாட்டிக்கிட்டே என் புருஷன்கிட்ட என்னால் சாதிக்க முடியும். நீ எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணலாம். இங்கே நீ வந்து உன்னை அதிகாரம் பண்ணக்கூடிய பர்சனாக தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். ஏதாவது பரிகாரங்கள் கோவில்கள் இருக்கா நம்ம கும்பராசி? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே முழுக்க முழுக்க கர்ம வினைகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்யணும். முக்கியமாக ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்க மனுஷாளுக்கு நம்மளால என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்யணும். சாப்பாடு, நான் பெருசாக துணி கொடுக்குறேன் இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஏதாவது வண்டி வாங்கணும் கொடுக்குறேன் இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சாப்பாடு அப்படின்றது கொடுக்கலாம். அதே மாதிரி முடவர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வந்து நடந்து கூட போக முடியல, ஒரு சக்கரம் வச்ச வண்டி வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு முடியும்னா வழிபாடு பண்ணி, இல்லை சும்மா உட்காந்துட்டு வா, நிறைய நல்லது நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யலாம். கோயில் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இவங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்க பிரம்ம ஞான புரீஸ்வரர் கோயில், கீழக்கொருக்கை அப்படிம்பாங்க, அதாவது கீழ்கொருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ்கொடுக்கை அப்படிம்பாங்க, கீழக்கொருக்கை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான பேர் இருக்கு. அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த பிரம்மஞான புரீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நல்லது நடக்கும் மேடம். கும்பத்துக்கான ஸ்பெஷல் கோயிலே அது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் சொல்கிறது ஒன்று தாங்க, கர்மா இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம கர்மாலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்றது. அதை விட நான் இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஆலயங்களுக்கு போங்க, கோவில்கிட்ட போய் நின்று நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணியிருந்தா இதை மன்னிச்சிருக்கேன்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கடவுளை விட நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு யார் இருக்கா? தெய்வம் மன்னிச்சா கண்டிப்பாக கர்மாலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுவும் ஈஸ்வரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மேம் சொல்கிறாங்க. ஸோ வழிபாடு பண்ணுங்கள். கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட
எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலேன். நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.